My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2025 examination, JEE 2025 examination ரெண்டுக்குமே சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. NEET examination பொறுத்த வரைக்கும் சிலபஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அதே PDF தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஃபைனலைஸ்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் when it comes to JEE examination, JEE session 1, JEE மெயின்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் செஷன் ஜான்வரியில் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. கூடிய சீக்கிரத்தில் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வந்துடும். பட் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு JEE மெயினுடைய வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். இதில் அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஃபார் JEE மெயின் 2025 செஷன். இது ஃபர்ஸ்ட் செஷனுக்குரிய ஷெடியூல். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ எப்போ எக்ஸாம் வருது அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அட்மிட் கார்டு வரும்போது அதில் உங்களுடைய டேட் என்ன, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பாருங்களேன், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஷெடியூல். த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் கண்டக்டிங் த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் examination Main 2025 session 1 in different centers located in various cities throughout the country and 15 cities. First இது பாருங்க, பேப்பர் 1. நீங்க பேப்பர் 1 மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க, இன்ஜினியரிங் மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா it starts from 22nd, 23rd, 24 and 28. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் டேஸாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 25 and 26 வந்து லீவில் இருக்குது, ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால் அன்னைக்கு வைக்கல. 22nd, 23, 24, 28 and 29 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தேதிகளில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது 9 o'clock இருந்து 12 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ உங்கள் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணி ஒரு வாங்க இப்போ வரைக்கும் வரலை, வந்தது நான் வீடியோ போடுறேன். ஸோ அட்மிட் கார்டில் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, எந்த டேட்டில் வருது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா 9 o'clock to 12 o'clock தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைம். செகண்ட் ஷிஃப்டாக இருந்துச்சுன்னா மத்தியானம் 3 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மல்டிபிள் சிட்டிஸில் நடக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா JEE வந்து நீட் பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் எல்லா சென்டர்ஸ்லையும் ஒரே டைமில் எக்ஸாமினேஷன் நடக்கும். JEE அப்படி கிடையாது, உங்களுக்கு மல்டிபிள் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய அட்மிட் கார்டு வந்த உடனே பார்த்துக்கோங்க. நீங்கள் பேப்பர் 2A அப்ளை பண்ணியிருக்கீங்க, 2A 2B ரெண்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து 3 PM to 6:30 PM. சரிங்களா, 3 PM to 6:30 PM. ஸோ இது வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 2 எழுதுறதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஒரு எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேப்பர் 1 மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து முக்கியமான இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன், அதாவது சிலபஸ் ஃபார் NEET UG 2025 எக்ஸாமினேஷன் ரிகார்டிங் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பார்த்துட்டோம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, the நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி has finalized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The NEET UG 2025 has been finalized by undergraduate UGMEB National Medical Commission அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அதே PDF தான், பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் இயரில் வந்து அதே சிலபஸ் தான், பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா, அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பட் இந்த PDF அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள் இந்த வெப்சைட். நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து சேம் PDF டிட்டோ சேம் லைக் லாஸ்ட் இயர். ஃபைன். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட். 2025 இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு வருடமாய் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையணும்னு சொல்லி உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களும் கூட, என்னுடைய ப்ரேயர்ஸும் கூட. ஸோ விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.